எங்களை சம்பாத்தியமோ எங்களை வேலையோ அந்த சொத்தோ சுகமோ எதுவுமே கிடையாது, எதுவுமே காப்பாக்குது ஆண்டவரே. உங்களுடைய கிருபை ஒன்றுமே போதும். பவுலை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் தொடர்ந்து ஊழியத்தை செய்யுன்னு சொன்னது. உன் பலவீனத்தில் பலன் பூரணமாக. ஆமென். கர்த்தரை ருசித்து பார்த்துட்டு தான் என்னுடைய கிருபை என்ன என்று தெரியும். என்னுடைய கிருபை ஒன்றும் இல்லை. நம்மை அழைத்தது ஒருபோது நம்மை கைவிடாத. என்னை தொட்டவரே
கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. Hallelujah. Hallelujah. Praise be the name of the Lord. கர்த்தர் துதிக்கப்படுவதாக. Let's turn our Bibles to 2 Chronicles. 2 நாளாகமம் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 29. 29ஆம் அதிகாரம். We're going to see the purification of the temple. அங்கே தேவாலயம் சுத்திகரிக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். Hezekiah, he took the throne at a very young age. இளம் வயதிலேயே எசேக்கியா மன்னனானான். Probably was 25 years old. ஒருவேளை 25 வயதிலேயே அவன் ஒரு மன்னனானான். And he undertook the purification of the temple. அப்பொழுது தேவாலயத்தை சுத்திகரிக்கிற பணியையும் பொறுப்பையும் எடுத்துக்கொண்டான். Hezekiah serves as a powerful example of repentance. மனம் திரும்புதலுக்கு எசேக்கியா ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறான். A spiritual renewal. ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி. And the importance of restoring proper worship practices. சரியான ஆராதனை முறைமைகளை எல்லாம் மறுபடியும் கொண்டு வந்த ஒரு நல்ல மனிதனாக அவன் இருக்கிறான். Read this chapter, 2 Chronicles chapter 29. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை படித்தால், First of all, Hezekiah removed all the defiled things from the sanctuary. பிரகாரத்திலிருந்து எல்லா அசுத்தமான விஷயங்களை எல்லாம் எசேக்கியா நிர்மூலமாக்கினான். You see, the part of purifying is the act of removing. நாம் சுத்திகரித்தல் என்று சொன்னாலேயே தேவையில்லாதவைகளை நீக்குதல் தான் முதலாவதாக வருகிறது. Amen. Amen. A few days ago, I was whitewashing one of the halls in our home. சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய வீட்டில் இருந்த ஒரு அறையை நாங்கள் வெள்ளையடித்தோம். A lot of patches and bubbles, water bubbles in the walls. தண்ணீர் குவியல்களும் அங்கங்கு திட்டு திட்டாக அழுக்குகளும் இருந்தன. So we got to remove those, right? அவைகளை எல்லாம் நாங்கள் நீக்க வேண்டியதாக இருந்தது. So the part of purifying is the act of removing. சுத்திகரித்தல் என்றாலே அதனுடைய முக்கியமான பகுதி தேவையில்லாதவைகளை நீக்குதல். Hezekiah knew in order to repair the temple, ஒரு தேவாலயத்தை சீர் செய்ய வேண்டுமானால் எசேக்கியாவுக்கு தெரியும். he got to remove certain items. அப்படி என்றால் சிலவற்றை அவன் நீக்க வேண்டியதாக இருந்தது. Sometimes even people that had once been part of the temple, சில நேரத்தில் தேவாலயத்தில் உள்ள சில மக்களை கூட நீக்க வேண்டியதாக இருக்கும். no longer those people or those things needed. அந்த மனிதர்களும் அந்த பொருட்களும் இனி தேவையில்லை. So Hezekiah, he took the throne when he was very young age. இளைஞனாக இருந்த பொழுது எசேக்கியா அந்த சிங்காசன தண்டையிலே அமர்ந்தான். 2 Chronicles chapter 29. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். We see that Hezekiah was a very godly man. எசேக்கியா ஒரு தேவ பக்தியுள்ள மனுஷனாக இருந்தான். He was seeking to do what was right in the eyes of the Lord. கர்த்தருடைய கண்களிலே செம்மையானது எதுவோ அதை செய்வதற்கு அவன் நாடினான். As soon as he took over the throne, அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்த உடனேயே the first thing he did was to purify the temple of God. அவன் செய்த முதலாவது விஷயம் தேவனுடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணினான். Because the temple was in ruins. ஏனென்றால் தேவாலயம் இடிபாடுகளுக்குள் கிடந்தது. And the temple was totally defiled. அது அசுத்தமாகி இருந்தது. Because Bible says his ancestors has shut the door of the entrance hall. நுழைவாயிலினுடைய கதவுகளை கூட மூதாதையர்கள் மூடிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And they put off the lamps that were burning there. அங்கே அவர்கள் எரிக்கிற விளக்குகளை அவர்கள் போட்டார்கள். They stopped the burning of incense. அவர்கள் தூபம் காட்டுவதை நிறுத்தி விட்டார்கள். They stopped the burnt offerings. அவர்கள் தகன பலிகள் கொடுப்பதை நிறுத்தி விட்டார்கள். Articles used in worship for the Lord were removed. கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட எல்லா ஆராதனை பொருட்களும் நீக்கப்பட்டது. To put it short, the Israelites had become a people who had totally violated the covenant of the Lord. சுருக்கமாக சொல்லப்பட்டால் கர்த்தரோடு கொண்டிருந்த எல்லா உடன்படிக்கைகளும் மக்கள் மீறிவிட்டார்கள். We turn our Bibles to 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Corinthians chapter 6 verse 19. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Is it 1 Corinthians or 2 Corinthians? உங்கள் சரீரமானது நீங்கள் correct. First Corinthians. It says, do you not know that your body is a temple of the Holy Spirit? உங்களுக்கு தெரியாதா உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது? Whom you have received from God. தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த You are not your own. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. You were bought at a price. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று அறியீர்களா? Therefore honor God with your body. ஆகையால் தேவனுக்கு உங்கள் சரீரத்தினாலும்
மகிமைப்படுத்துங்கள். In 1 Corinthians chapter 3 verse 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், Don't you know that yourself are God's temple நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று நீங்கள் அறியீர்களா? and that God's spirit lives in you? கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? If anyone destroys God's temple, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் God will destroy him. தேவன் அவனை கெடுப்பார். For God's temple is sacred and you are that temple. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். Hallelujah. ஹல்லேலூயா. You know, God lives not in the building. இந்த கட்டிடத்திலே தேவன் வாழவில்லை, He lives in our lives. நம்முடைய வாழ்க்கையில் அவர் வாழ்கிறார். Amen. So Amen. that's why we need purification every day. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு நமக்கு தேவை. Sanctification is very much needed for our life. சுத்திகரித்தல் மிக மிக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. Yesterday in the coming preparatory service I was sharing about sanctification, purification. கர்த்தருடைய பந்தி கூட்டத்திலே நான் இந்த சுத்திகரிப்பை குறித்து பேசினேன். Otherwise we cannot live a holy life in this world. சுத்திகரிக்காவிட்டால் நாம் பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாது. In the new covenant, புதிய உடன்படிக்கை every believer has become a temple of the Holy Spirit. ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாகி விட்டான். Where is the kingdom of God? எங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது? Kingdom of God is within us. நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. And you are the kingdom, says the Lord. நீங்கள் தான் தேவனுடைய ராஜ்யம். You are the temple, says the Lord. நீங்கள் தான் தேவாலயம் என்று வேதம் சொல்லுகிறது. God lives in our hearts. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வாழுகிறார். When He lives in our lives, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது you will not be sinning. நீங்கள் பாவம் செய்ய முடியாது. You will not have any defiled things in your life. அசுத்தமானவைகளை நீங்கள் உள்ளே வைத்திருக்க Your முடியாது. life will never be ruined. நம்முடைய வாழ்க்கை இடிபாடுகளுக்குள் கிடைக்காது. Hallelujah. Hallelujah. So the first thing is, முதலாவதாக purity requires openness. சுத்தம் என்பதற்கு என்ன தேவை? திறந்த மனது. Amen. ஆமென். Purity requires openness. திறந்த மனதுதான் சுத்திகரிப்புக்கு முதல் தேவை. In 2 Chronicles chapter 29, 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் verse 3, in the first month of the first year of his reign, அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் he opened the doors of the temple of the Lord and repaired them. கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். This is exactly the Lord wants from us. இதைத்தான் கர்த்தரும் நம்மிடத்தில் விரும்புகிறார். God calls us to love Him and serve Him. கர்த்தர் அவரை நேசித்து அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று With விரும்புகிறார். all our being, He wants us to worship and நம்முடைய serve. மொத்த ஜீவனை கொண்டு அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் With என்று all கர்த்தர் with விரும்புகிறார். all that is within us, He wants us to serve Him. நமக்குள்ள எல்லாவற்றையும் கொண்டு அவரை சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. He desires that we open up the doors of our heart to Him. இதயத்தின் கதவுகளை திறந்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். That is every areas of life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கதவுகளையும் திறந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Amen. ஆமென். We got to purify the body of Christ. உங்கள் சரீரத்தை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். Many, we need to be circumcised, right? நாம் விருத்த சேதனம் பெற வேண்டும் அல்லவா? Many times lots of people have this loose talk, நிறைய பேர் தேவையில்லாத பேச்சு பேசுறாங்க. talking about somebody. யாரோ ஒருத்தரை பத்தி. That woman ran with another man. இந்த பொம்பளை அந்த ஆளோட ஓடி போயிடுச்சு. That man ran with another woman. இந்த பொம்பளை அந்த ஆள் இந்த பொம்பளையோட Without knowing the truth, ஒண்ணுமே தெரியாது without இவங்களுக்கு. having any evidence, எந்த சான்றுகளும் அவர்களுக்கு கிடையாது. people gossip. ஏதாவது தேவையில்ல வெட்டி பேச்சு. Isaiah, he was a gossip man. ஏசாயா புறம் பேசுற ஒரு He had a மனுஷன். loose talk. அவன் வாய் ஓட்ட வாய். His tongue will never be known. அவன் நாவு ஒரு இடத்துல தங்காது. But he was always cursing people. மக்களை சபித்துக் கொண்டே இருந்தான். If there's a prostitute, he will curse. ஒரு விபச்சாரியை பார்த்தா சபிப்பான். If there's a drinker, he will curse. குடிகாரனை பார்த்தா சபிப்பான். But when the angel of the Lord appeared, கர்த்தருடைய தூதனானவர் தோன்றின பொழுது he said, Lord, have mercy on me. என் மீது இரக்கமாயிரும் என்று I சொன்னார். am a man of unclean நான் lips. அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொன்னார். Take that coal and cleanse me. அந்த எரிதழலை எடுத்து என் நாவை சுத்தம் பண்ணும். Only after cleansing he became a prophet. அவன் தேவதூதன் சுத்தம் பண்ணின பின்னால் தான் அவன் தீர்க்கதரிசி. Hallelujah. ஹல்லேலூயா. Our mouth or tongue needs to be circumcised. நம்முடைய வாய் நம்முடைய நாவு அது விருத்த சேதனம் பெற வேண்டும். Our eyes needs to be circumcised. நம்முடைய கண்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Bible says if you look at a man with the lustful eyes, you already committed adultery. வேதம் சொல்லுகிறது ஒரு ஆணையோ பெண்ணையோ இச்சையோடு பார்க்கிறவன் அவனோடோ அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. Looking at a man or woman is not wrong. ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்ப்பது தவறல்ல. With the lustful eyes, நீ இச்சையுள்ள கண்களோடு பார்ப்பாயானால் already committed adultery. நீ ஏற்கனவே விபச்சாரம் செய்து விட்டாய். Heart needs to be circumcised. உன்னுடைய இதயம்
இருதயம் விருத்தசேதனம் பெற வேண்டும். Thinking negative and lustful thinking. எப்ப பார்த்தாலும் எதிர்மறையான இச்சையான சிந்தைகளை Mind needs to be circumcised. அப்பொழுது உங்களுடைய சிந்தை விருத்தசேதனம் பெற The வேண்டும். whole body from top the head to the soles of the feet are உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் விருத்தசேதனம் பெற வேண்டும். Hallelujah. Hallelujah. Purification is necessary. சுத்திகரிப்பு நமக்கு தேவை. Otherwise we can never live as a Christian. அப்படி இல்லை என்றால் நம்மால் நல்ல கிறிஸ்தவராக வாழ முடியாது. Salvation is not enough. ஒருமுறை ரட்சிக்கப்பட்டால் போதும் என்று இருக்க கூடாது. Purify the temple of the Lord. தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Your body is a temple. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் You are இருக்கிறது. the temple. நீங்கள் தான் தேவாலயம். Any man defy the temple. ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் God says I will defy. ஆண்டவர் சொல்கிறார் நானும் அவனை கெடுப்பேன். You got to be careful. ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Ezekiel saw. எசேக்கியா இங்கே காண்கிறான். And he purified the temple of the Lord. இப்பொழுது தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிக்கிறான். Opening up our lives means that we should take time to be still and patient before the Lord. வாழ்வை திறந்து கொடுப்பதில் என்ன கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாய் இருந்து ஆராய்ந்து பார்ப்பது தேவனுடைய சமூகத்தில். As we do this, அதை நாம் செய்யும் பொழுது Lord's Spirit reaches our hearts. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை சந்திப்பார். And exposes the condition of our inner life. நம்முடைய உள்ளான வாழ்வின் நிலைமையை நமக்கு காண்பிப்பார். If you turn about to Psalm 139. சங்கீதம் 139 சங்கீதத்தை பாருங்கள். Verse 23-24. 23-24 வசனம். Nobody wants to read, huh? Search me, O God, and know my heart. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். Test me and know my anxious thoughts. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். See if there is any offensive way in me and lead me in the way. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே என்றும் நடத்தும். You should ask God, Lord, search my heart. ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறியும். See, church, no one is perfect in this. யாருமே இந்த உலகத்தில் பூரணமானவர்கள் இல்லை. We all have some shortcomings. எல்லாருக்கும் குறைபாடுகள் நிச்சயமாக இருக்கு. Amen. Amen. But what we have to do is, ஆனால் என்ன செய்ய வேண்டும்? we should ask God, Lord, search me. ஆண்டவரே வாரும் ஆண்டவரே ஆராய்ந்து பாரும். This is David's prayer. இதுதான் தாவீது ஜெபிக்கிறான். Lord, search me and know my என்னை heart. ஆராய்ந்து என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை பாரும். Test me என்னை சோதித்தருளும். and know my anxious thoughts. நான் ஊக்கமாக எதை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பதை பாரும். Not only that, if there is any offensive way in me, பொல்லாத வழி, வேதனை உண்டாக்கும் வழி இருந்தால் lead me in the way என்னை everlasting. நித்திய வழியிலே நடத்தும் ஐயா. Purity requires openness. மனம் திறந்த ஒரு வாழ்க்கை, சத்திய சுத்தமான வாழ்க்கை. Even when the temple was purified, இப்பொழுது தேவனுடைய ஆலயம் கூட சுத்தமானது. it had to take 16 days to complete the work. அந்த வேலையை செய்து முடிக்க அவனுக்கு 16 நாட்கள் எடுத்தது. Amen. ஆமென். Purification takes some time. கொஞ்ச நேரம் எடுக்கும், சுத்திகரிப்புக்கு டைம் But the எடுக்கும். more we ask God, He will do it. ஆண்டவர்கிட்ட நீங்க அதிகமாக கேட்கும் பொழுது கர்த்தர் அதை செய்வார். We tend to allow Christ to be the Lord in our lives, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஆண்டவராக இருக்கும்படி but ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். only in the areas which do not cause us pain and make us uncomfortable. நமக்கு வலி கொடுக்காத, நமக்கு சிரமம் இல்லாத பகுதிகளில் மட்டும் இயேசுவை அனுமதித்திருக்கிறோம். We are transparent and submissive in issues where we would like to receive God's goodness, but we are not so sincere and honest. ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்கிற இடத்தில் மட்டும் நாம் வெளியரங்கமாக இருக்கிறோம், மனம் திறந்து வைக்கிறோம், ஆனால் அது உண்மையான உள்ளத்தோடு நாம் செய்யவில்லை. The Lord is calling us to pay a price. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு விலையை நீ செலுத்து. Hallelujah. Hallelujah. He paid a price to redeem our நம்மை life. மீட்டுக் கொள்வதற்காக அவர் ஒரு விலை செலுத்தினார். So we should also pay a price. நாமும் ஒரு விலை செலுத்த வேண்டும். That is to give our lives totally நமது surrendered. வாழ்வை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுத்து விட வேண்டும். Ask yourself this morning, உங்களை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். am I wearing a mask? நான் முகமூடி அணிந்திருக்கிறேனா? Am I keeping certain areas of my life to myself? வாழ்க்கையின் சில பகுதிகளை மட்டும் கர்த்தருக்கு கொடுக்காமல் அதை எனக்கே வைத்திருக்கிறேன். Or am I truly and wholly transparent before the Lord? அல்லது கர்த்தருக்கு முன்னதாக முழுமையாக மாய்மாலம் இல்லாமல் நான் திறந்த மனதோடு இருக்கிறேனா? In 1 Thessalonians 1 தெசலோனிக்கேயர் chapter 4, I think. 4ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். 1 Thessalonians chapter 4 verse 3. தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். It is God's will that you should be sanctified. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் That you should avoid sexual immorality. நீங்கள் வேசித்தனத்திற்கு விலகி இருக்க வேண்டும். Each of you should learn to control his own body in a way that is holy and honorable.
நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். Now the word, each of you should learn to control his own body. ஒவ்வொருவனும் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் நடத்த ஆளுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். You know what is one of the fruits of the spirit? ஆவியின் கனிகளிலே ஒன்று என்ன? Self control. இச்சை அடக்கம், சுய கட்டுப்பாடு. Amen. Amen. In a sexual relationship we should have self control. உங்களுக்கு பாலியல் உறவிலே கட்டுப்பாடு வேணும். I'm talking about your marriage. உங்களுடைய திருமண வாழ்க்கை குறித்து பேசுகிறேன். In eating we should have self control. சாப்பிடுறதுல கூட கட்டுப்பாடு வேண்டும். In spiritual life we should have self control. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சுய கட்டுப்பாடு வேண்டும். Otherwise you will it will lift you up to a spiritual pride. ஒரு ஆவிக்குரிய பெருமையில கொண்டு போய் நீங்கள் நிற்பீர்கள். Bible clearly says that each of you should learn to control his own body in a way that is holy and honorable. பரிசுத்தமாயும் கனமுள்ளதாயும் பேணும்படிக்கு ஒவ்வொருவனும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். Not in passionate lust like the heathen. ஒரு புறஜாதியார் போல மோக இச்சைக்கு உட்பட்டு நாம் இருக்க கூடாது. The heathen who do not know God. தேவனை அறியாதவர்கள் போல இருப்பார்கள். That in this matter no one should wrong his brother or take advantage of him. இந்த காரியத்தில் ஒருவனும் அகப்படாமல் தன்னை காத்துக்கொள்வானாக. Bible says in the first Thessalonians chapter 4 verse 7, for God did not call us to be impure. 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்கிறது, ஒவ்வொருவனும் தன்னை அசுத்தத்திற்காக அல்ல தேவன் அழைத்தது, பரிசுத்தமாய் இருப்பதற்கே அழைத்திருக்கிறார். Therefore he who rejects these instructions does not reject man but God. ஆகவே இந்த ஆலோசனைகளை அசட்டை பண்ணுகிறவன் எவனோ அவன் மனிதனை அல்ல தேவனை அசட்டை பண்ணுகிறான். Hallelujah. Hallelujah. And that is why purity requires openness. ஆகவே தான் சுத்தமாய் இருப்பதற்கு மனம் திறந்த வாழ்க்கை தேவை. Amen. Amen. Jesus taught us. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். He called us to be holy and pure in His நாம் அவருடைய பார்வையிலே சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். Secondly, purity requires removal of defilements. இரண்டாவதாக தேவையில்லாத அசுத்தங்களை நீக்குகிற பணியை நாம் செய்ய வேண்டும். In 2 Chronicles 2 நாளாகமம் chapter 29 29ஆம் அதிகாரம் verse 5, 5ஆம் வசனம், it says, listen to me, Levites. லேவியரே கேளுங்கள். Consecrate yourself now and consecrate the temple of the Lord, the God your God. உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தேவனுடைய ஆலயத்தையும் பரிசுத்தம் பண்ணுங்கள். Remove all defilement from the sanctuary. அசுத்தமானதை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்க. So purity requires removal of defilement. பரிசுத்தம் பண்ணுவது என்றால் என்ன? அசுத்தமானவைகளை நீக்குவது. Hallelujah. Hallelujah. Verse 16 also we see in the same chapter. அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். The king commanded the priests and the Levites to remove everything that was unclean in the temple of the Lord. ராஜா கட்டளையிடுகிறான், லேவியருக்கும் ஆசாரியருக்கும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தமானவைகளையும் நீங்கள் வெளியே எறிந்து விடுங்கள். A believer must take care to keep himself undefiled. ஒரு விசுவாசி தன்னை மாசு அற்றவனாக காத்துக்கொள்ளும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். In 1 Thessalonians chapter 2 verse 4. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Let's read that verse. இந்த வசனத்தை படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:4. நான் வாசிக்கிறேன். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். Hallelujah. Hallelujah. A believer must take care to keep himself undefiled. ஒரு விசுவாசி தன்னை தானே மாசற்றவனாக காத்துக்கொள்ளுகிற பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். This is what Apostle Paul says. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் He says we are not trying to please man but God who tests our hearts. எங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமாய் இருக்கும்படி நாங்கள் பேசுகிறோம். மனுஷனுக்கு பிரியமாய் இருக்கும்படி அல்ல. All forms of impurity in thoughts, in word and deed. எல்லா விதமான அசுத்தங்கள் சிந்தையிலும் பேச்சிலும் நடக்கையிலும் இருக்கிற சகல விதமான அசுத்தங்களையும் நாங்கள் நீக்குகிறோம். It has to be confessed and be renounced. அத்தனை அசுத்தங்களும் நாம் அறிக்கை செய்து அவைகளை விட்டொழிக்க வேண்டும். While we live in this world we have to be very careful. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். Because as Christians we are called in the world and not of the world. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்த உலகத்தில் வாழும்படி அழைத்திருக்கிறோம், உலகத்தை விட்டு ஓடி போகும்படி அழைக்கவில்லை. Jesus taught us that we have to take sin so seriously. இயேசு நமக்கு பாவத்தை
தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அசட்டையாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று கற்றுக் And he கொடுத்திருக்கிறார். also taught us that certain organs to be cut off. தேவைப்பட்டால் சில அவயவங்களை வெட்டி போடு என்றும் சொல்லி இருக்கிறார். Imagine, அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். not literally cutting off all the organs. அதற்காக நிச்சயமாக அவயவங்களை வெட்ட வேண்டும் அவர் சொல்லவில்லை. Nobody in this world will live. அப்படி இருந்தா ஒருத்தனுக்கு ஒண்ணும் Turn your Bibles to Matthew chapter 5, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். verses 29 and 30. 29 30 வசனங்கள். It says, if your right eye causes you to sin, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினான், gouge it out and throw it அதை out. பிடுங்கி எறிந்து போடு. It is better for you to lose one part of your body than for your whole body to be thrown into hell. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு And if நலமாயிருக்கும். your right hand causes you to sin, உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினான், cut it off and throw it away. அதை தரித்து எறிந்து போடு. It is better for you to lose one part of your body than for your whole body to go to உன் hell. சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். He did not mean it literally, அதை அவர் அது அப்படியே சொல்லவில்லை. but he's telling that we have to take sin very seriously. பாவத்தை எவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஊமையினாலே அவர் விளக்குகிறார். And we have to deal with that sin radically and thoroughly. ஆகவே பாவத்தை நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ள கூடாது, தீவிரமாக அதை கையாள வேண்டும், அதை விலக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறார். If we find that a certain person or object is causing us to sin, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனோ ஒரு பொருளோ பாவம் செய்யும்படி அது செய்வதற்கு ஏதுவாக இருந்தால் we should take necessary steps to root it out. அந்த மனிதனையோ அந்த பொருளையோ உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கள் தரித்து எறிய வேண்டும். Those issues should be rooted out. அது அந்த பிரச்சனைகளை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். That's why purity requires removal of defilement. ஆகவேதான் பரிசுத்தம் என்பது என்ன, அசுத்தங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். Homosexuality is sin. ஓரின சேர்க்கை பாவம். Though people call it pro-choice, அது அவர்களுடைய தெரிந்தெடுப்பு என்று அவர்கள் the சொன்னாலும் LGBT people, they have this march called Pride March. அது பெருமையான நடை என்று சொல்லி அதை பெருமையாக நடந்து கொள்கிறார். They call it pride, பெருமை நடை என்று சொல்லுகிறார். but we call it sin. அதை நாங்கள் பாவம் என்று அழைக்கிறோம். Living together and having sex before marriage is sin. திருமணத்துக்கு முன்பாக பாலுறவு கொள்வதோ அல்லது ஒன்றாக வாழ்வதையோ பாவம் என்று சொல்லுகிறோம். Loving a person, or a boy or a girl who do not know even God, Jesus Christ as personal savior, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மகனையோ மகளையோ காதல் கொள்வது is a sin. பாவம். Because God, Bible says so. வேதம் அப்படி சொல்லுகிறது. Jesus said, do not yoke with unbelievers. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அந்நியனோடு நீங்கள் பிணைக்கப்பட வேண்டாம். You may say, I will get married and change that நான் person. அவனை கல்யாணம் பண்ணி அவனை மாத்திடுவேன். Before you change, he will change you. அவன் உன்னை மாத்திடுவான். Be careful, young people. ஜாக்கிரதையா இருங்கள் வாலிபர்களே. You can have choices. உங்களுக்கு தெரிந்தெடுப்பு இருக்கிறது. Don't love a person who do not even know Christ. ஆண்டவரை கூட அறியாத ஒருவன் பின்னால் செல்லாதிருங்கள். Now next year my daughter is getting married. அடுத்த ஆண்டு என்னுடைய மகளுக்கு திருமணம். I did not see 10 men, நான் ஒரு 10 வரணும் பார்க்கல. I told her, if you need a partner, you pray. உனக்கு வேணும்னா நீ ஜெபம் பண்ணு. As parents, it is our duty to pray for our children. நாமும் ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக. We prayed for her. நாங்களும் அவளுக்காக ஜெபித்தோம். God gave a nice man. கர்த்தர் ஒரு நல்ல மகனை கொடுத்தார். And the things are going on now. Talk. இப்பொழுது பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கிறது. You see, when you pray, நீங்கள் ஜெபித்தால், first thing I asked that person, are you saved? முதல்ல அவரை பார்த்து கேட்டேன், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? I did not ask where you work, how much is your எங்க வேலை செய்றோம், சம்பளம் என்ன, இதெல்லாம் நான் கேட்கல. How tall you are, how handsome you are. எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு கேட்கல. I asked to check about his character. அவனுடைய குணம், அவனுடைய ரட்சிப்பு, அவனுடைய வாழ்க்கை, இதைத்தான் நான் சோதித்தேன். Has he received the salvation? ரட்சிப்பை பெற்றிருக்கிறானா? Are you God fearing? நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனா? Yes, he said. ஆம் என்று சொன்னான். Hallelujah. Hallelujah. That's how we should be. இப்படிதான் நீங்களும் இருக்க வேண்டும். Don't just marry someone who has money. பணம் இருக்கிறவன் பின்னாடி ஓடாதீங்க. He does not have any character. அவங்கிட்ட குணம் இல்லனா. You saw the couple, the news we saw in the paper. நான் பேப்பர்ல படிச்சோம், டிவில எல்லாம் பார்க்கறோம். 300 sovereigns of gold. 300 சவரன் போட்டுருக்காங்க. And they tortured for dowry abuse. இன்னும் 200 சவரனுக்காக கொடுமைப்படுத்திருக்காங்க. Physically she was abused. அவளை சரீரத்தில் கொடுமைக்கு அடித்து கொடுமைப்படுத்திருக்காங்க. She even told her dad several times. அப்பா கிட்ட பல தடவை சொல்லிருக்கா. But he said no, take it easy. எப்படியாவது வாழுன்னு சொல்லிருக்கா. And her life was
were tested to the extreme. அவளுடைய வாழ்க்கை அவள் சோதிக்கப்பட்டாள் She wrote a அதிகமாக. letter to her dad and committed suicide. அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு அவ செத்து போய். Young people, watch out. வாலிபர்களே ஜாக்கிரதையாக What இருங்கள். kind of partner are you having? எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை தேடுகிறீர்கள்? Is he saved? அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா? Is he God fearing? கர்த்தருக்கு பயப்படுகிறவனா? You can love a person and ditch him and then marry another person. அவன் உன்னை குழியிலே தள்ளி இன்னொருத்தன் பின்னாடி போவான். That is a sin. அது ஒரு பாவம். Watch out. ஜாக்கிரதையாக For இருங்கள். the kingdom of God is very near. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. Purity requires removal of defilement. பரிசுத்தம் என்பது என்ன? அசுத்தங்களை எல்லாம் If நீக்குவது. you are a Christian, live as a Christian. நீங்கள் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவனைப் போல் Do வாழுங்கள். not yoke with unbelievers. நீங்கள் அந்நியரோடு கூட நீங்கள் இணைக்கப்பட வேண்டாம். Hallelujah. Hallelujah. Because God's word is very, very true. ஆண்டவருடைய வார்த்தை மிக மிக உண்மையாக இருக்கிறது. Thirdly, purity requires confession of our sins. மூன்றாவதாக பரிசுத்தம் என்பது என்ன? பாவங்களை அறிக்கை பண்ணுவது. In 2 Chronicles, 2 நாளாகமம் chapter 29, 29ஆம் அதிகாரம் verse from 6 to 8. 6 முதல் 8ஆம் வசனம் Our வரை. fathers were unfaithful. நம்முடைய பிதாக்கள் துரோகம் They பண்ணினார்கள். did evil in the eyes of the Lord our God and forsook him. தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லானதை செய்தார்கள். கர்த்தரை விட்டு They விலகினார்கள். turned their faces away from the Lord's dwelling place and turned their backs on him. கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு விட்டு தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டு அவருக்கு முதுகை They காட்டினார்கள். also shut the doors of the portico and put out the lamps. அவர்கள் தூபம் காட்டாமல் விளக்குகளை எல்லாம் மறைத்து They போட்டார்கள். did not burn incense or present any burnt offerings at the தகன sanctuary. பலிகளை செலுத்தவில்லை, தூப வர்க்கத்தை காட்டவில்லை, மண்டபத்தின் கதவுகளை பூட்டினார்கள். Ezekiel was ready to admit the wrongdoings. எசேக்கியா அவர்கள் செய்த சகல பாவங்களையும் அவன் ஒத்துக்கொள்கிறான், அறிக்கை பண்ணுகிறான். He was ready to admit the wrongdoings of his people. தம்முடைய ஜனத்தினுடைய சகல பாவங்களையும் ஒவ்வொன்றாக அவன் அறிக்கை He பண்ணுகிறான். was specific and sincere in his confession of sin. குறிப்பாகவும் உண்மையாகவும் எல்லா தப்புகளையும் குற்றங்களையும் அவன் அறிக்கை பண்ணுகிறான். Church, we can never receive forgiveness from the Lord for the sins until we admit that I am a sinner and I have sinned. நான் குற்றம் செய்தேன், பாவம் செய்தேன் என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிற வரைக்கும் தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. Hallelujah. Hallelujah. The moment Holy Spirit convicts us, பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்தும் அந்த தருவாயில் learn to confess your sin. உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு The கற்றுக்கொள்ளுங்கள். Holy Spirit can convict right now somebody. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே சிலரை அவர் உணர்த்தி He கொண்டிருப்பார். wants you to leave, come away from இப்போ sin. வந்து அது வேண்டாம் உனக்கு என்று சொல்லுவார். Hallelujah. Hallelujah. If conviction take place, உனக்குள்ளே மனது உணர்த்தப்பட்டால் do it immediately. உடனே அதை செய்யுங்கள். Confess your sins to God. பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை பண்ணுங்கள். You see, David was mentally, physically and spiritually sick. தாவீது சரீரத்திலும் உள்ளத்திலும் ஆவியிலும் அவன் வியாதிப்பட்டிருந்தான். In Psalm 32 verse 3 to 5. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 3 முதல் 5ஆம் வசனம் வரைக்கும். Until he acknowledges sin before the Lord, கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணுகிற வரைக்கும் he was mentally, physically and spiritually he was sick. அவனுடைய உள்ளம், மனம், ஆவி எல்லாம் வியாதிப்பட்டு கிடந்தது. In the book of Proverbs chapter 28 verse 13. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். He who hides his sin shall not prosper. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் செழிக்க மாட்டான். But if he forsakes and confess and forsake, he will receive pardon. யார் ஒருவன் அதை அறிக்கை செய்து அதை விட்டு விலகி ஓடுகிறானோ அவனுக்கு இரக்கம் கிடைக்கும். If you claim to be without sin, நீங்கள் பாவமே இல்லை என்று சொன்னால் you deceive yourself. நீங்கள் பெற்றுக்கொள் உங்களே நீங்கள் வஞ்சித்துக் But கொள்ளுங்கள். if you confess, ஆனால் அதை நீங்கள் ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்தால் our God is faithful and just, நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். and he will surely forgive us. அவர் நிச்சயமாக உங்களை மன்னிப்பார். And he will Hallelujah. purify us from all unrighteousness. எல்லா அநீதியிலிருந்து நம்மை அவர் சுத்தமாக்குவார். So we got to see sin as sin. பாவத்தை பாவமாக பார்க்க பழகிக் We கொள்ளுங்கள். cannot justify sin or compromise with it. ஏதோ பரவாயில்லை இந்த விஷயம் ஓகே தான் என்று சொல்லி ஒத்து போகிற மனநிலையோடு இருக்காது. See sin as sin. பாவத்தை பாவமாக பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். Not as a weakness or personality அவருடைய defect. பலவீனங்க, அவருடைய பர்சனாலிட்டி குறைங்க அப்படிலாம் சொல்லி மழுப்பாதிருங்கள். You have to see sin as God sees it. கர்த்தர் பாவத்தை எப்படி பார்ப்பாரோ அப்படியே பாருங்கள். That's why purity requires confession of our sins. ஆகவே தான் பாவங்களை அறிக்கை செய்வதற்கு பரிசுத்தமாகிக் கொள்ளுதல் மிக அவசியம். Hallelujah. Hallelujah. Are you all there? எல்லாம் இருக்கீங்களா? Purity requires making a covenant with God. சுத்தமாகுதல் என்றால் என்ன? கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுதல். In 2 Chronicles chapter 29, 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம்
verse 10 and 11. 10-11 வசனம். Now I intend to make a covenant with the Lord, the God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோடு கூட நான் உடன்படிக்கை பண்ண என் மனதில் தீர்மானித்தேன். So that his fierce anger will turn away from us. அப்பொழுது அவருடைய கோபமும் அவருடைய உக்கிர கோபம் என்னை விட்டு விலகும்படி அப்படி செய்தேன். My sons, do not be negligent now. என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதீர்கள். For the Lord has chosen you to stand before him and serve him, to minister before him and to burn incense. கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படி, பணிவிடை செய்யும்படி, ஊழியம் செய்யும்படி, தூபம் காட்டும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரே. This is the fourth step Ezekiel took. இதைத்தான் எசேக்கியா செய்த நான்காவது ஒரு செயல். As part of the process of purification. சுத்திகரிக்கிற அந்த பணியிலே அவன் செய்த நான்காவது செயல். He made a covenant with the Lord. தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினான். How many of us have made covenant and we have broken it? எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை பண்ணி அதை முறித்து விட்டீர்கள்? In spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கையில், in marriage life, உங்களுடைய திருமண வாழ்க்கையில் we have done many covenants. நிறைய உடன்படிக்கைகளை கர்த்தரிடத்தில் செய்திருப்போம். But many people have broken it. நிறைய பேர் அதை உடைத்திருப்போம். But Ezekiel made a covenant perfectly with the Lord. எசேக்கியா ஒரு சரியான உடன்படிக்கை கர்த்தரோடு செய்கிறான். You see, as believers, we have entered into a covenant with the Lord by the blood of Jesus Christ. விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு கர்த்தரிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். And we are set free from sin. நாம் பாவத்தை விட்டு விலகி ஓடுவேன் என்று உடன்படிக்கை And we are set செய்திருக்கிறோம். free from slave to righteousness. நீதியின் பக்கமாய் திரும்பும்படி நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். For we no longer are own, இனி நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. but we are conquerors in Christ நாம் Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக We are இருக்கிறோம். all the property of God. நாம் கர்த்தருடைய சொத்தாக இருக்கிறோம், சம்பத்தாக இருக்கிறோம். Stick on to that faith. அந்த விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. ஹalleluya. Renew a commitment to God daily. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும். And actively seek to please him in all your ways. எல்லா விதத்திலும் அவருக்கு பிரியமாய் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். Hallelujah. Hallelujah. Just like David prayed, Lord, search me, O Lord. தாவீது சொன்னது போல ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறியும். Sin is always progressive, பாவம் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா வளரும், பரவும். And they grow from being hidden faults அது to becoming obvious errors. உள்ளான தீமையாக அது அமைந்து கிடக்கும். திடீரென்று வெளியரங்கமாக அது பகிரங்கமாக So we have to be very careful with that. அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க There is no வேண்டும். small sin, big sin. சின்ன பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் கிடையாது. Lying is a sin. பொய் சொல்லுதலும் பாவமே. When I ask why you didn't come to church and you say something, it's a sin. ஏன் திருச்சபைக்கு வரலன்னு கேட்டா ஏதாவது ஒரு கதை விட்டீங்கன்னா அதுவும் பொய். Except for sickness only. ஏதோ வியாதி என்று சொன்னால் சரி. Amen. ஆமென். Except you are hospitalized or sickness. ஏதோ நீங்கள் அதிகமாக வியாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது மருத்துவமனையில் இருந்தீர்கள் என்றால் பரவாயில்லை. See, church, these are the last days. இது கடைசி காலம் You திருச்சபை. cannot cheat God. நீங்கள் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. Don't think because Iran and Israel war stop, ஈரான் இஸ்ரேலுடைய யுத்தம் நின்று விட்டதனால் nothing is going to happen. எதுவுமே நடக்காது என்று. Tomorrow one bomb will come and fall on you. நாளைக்கு நமக்கல்ல ஒன்று விழும். But I'm not scaring you. உங்களை நான் பயமுறுத்தவில்லை. But search your heart. உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள். Be ready for his coming. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி இருங்கள். That's all we can preach. இப்படிதான் இதெல்லாம் இவ்வளவுதான் பிரசங்கம் பண்ண It's முடியும். up to you whether you take it or அதை not. நீங்கள் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் உங்களுடைய கருத்தில் இருக்கு. Hallelujah. Hallelujah. Then your commitment to God daily. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Otherwise you will fall into great transgression and wrongdoing. இல்லை என்றால் பொல்லாத நாட்களுக்குள்ளே நீங்கள் சிக்கி தீமைக்குள் சிக்கிக் கொள்வீர்கள். Finally, purity requires dependence on God's grace. கடைசியாக பரிசுத்தமாய் இருப்பதற்கு கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருப்பது மிக மிக அவசியம். 2 Chronicles chapter 29 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் verse 36. 36ஆம் வசனம். It says, Ezekiel and all the people rejoiced at what God had brought about for his people because it was done so quickly. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். Ezekiel and all the people rejoiced எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் about what God was doing. ஆண்டவர் செய்த செயலை குறித்து. And God was doing something greater for his people. அவருடைய மக்களுக்காக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். And it was done very quickly. மிக துரிதமாக சடுதியாக செய்து முடித்தார். As a purification process, சுத்திகரிக்கும் இந்த படலத்தில் when it was completed, அது முடிக்கப்பட்ட பொழுது the service in the temple was re-established. அப்பொழுது ஆராதனை மறுபடியுமாக தேவாலயத்தில் Ezekiel and his people gathered together in the sanctuary. எசேக்கியாவும் அவனுடைய மக்களும் அந்த பிரகாரத்திலே கூடி வந்தார்கள். And they acknowledged the work of sanctification.
purification. கர்த்தருடைய பரிசுத்த செயலை அவர்கள் அறிக்கை பண்ணினார்கள். Hallelujah. Hallelujah. God, He will purify your heart. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை சுத்தம் பண்ணுவார். Lord say, purify my heart. என்னுடைய உள்ளத்தை சுத்தம் பண்ணும் You ஆண்டவர். see this song, let me be as gold. நான் ஆண்டவரே சொக்க தங்கத்தை போல் மாற I வேண்டும். want to shine for you. நான் உமக்காக பிரகாசிக்க வேண்டும். When you do this prayer, the Lord will purify இந்த you. ஜெபத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை You சுத்திகரிப்பார். got to notice here that the Lord is given all the glory for the process and work of purification. இந்த சுத்திகரிப்பினுடைய வேலைக்கான எல்லா மகிமையும் அந்த மக்கள் அனைவரும் கர்த்தருக்கே கொடுத்தார்கள். It is a king Ezekiel who actually implemented the work of எசேக்கியா ராஜா தான் purification. இந்த செயலை செய்தான். But you see, the Bible speaks of partnership. ஆனால் அங்கே கர்த்தரோடு இசைந்து செயல்படுகிறார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. God plays the role. கர்த்தர் ஒரு செயல் திட்டத்தை அங்கே And we are வடிவமைக்கிறார். called to fulfill our responsibility. அவர் அவருடைய திட்டத்தில் ஒரு பகுதியை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Amen. ஆமென். You and I, we are partners with the Lord. நாம் பங்காளிகள் கர்த்தரோடு கூட. Amen. Amen. 1 Corinthians chapter 3 verse 6. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் Who சொல்லுகிறது. is Paul and who is Apollos? யார் பவுல் யார் அப்போலோ? They are ministers of God. எல்லோரும் தேவனுடைய ஊழியர்கள் தானே. Paul says, I planted. நான் நட்டேன். Apollos says, I watered it. அப்போலோ சொல்கிறான் நான் நீர் பாய்ச்சினேன். But the word of God says, but God gave the ஆனால் increase. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது விளைய பண்ணினது தேவன், பெருக பண்ணினது தேவன். Hallelujah. Hallelujah. Each one receives his own reward according to his own அவருடைய labor. செயலுக்கு தக்கதாக ஒவ்வொருவனுக்கும் பலன் உண்டு. So Lord is willing to supply his resources. ஆண்டவர் தம்முடைய சம்பத்துகளை கொடுப்பதற்கு ஆயத்தமாய் We இருக்கிறார். start to water and start to plant. நாம தண்ணீர் விட வேண்டும், நாம் நட வேண்டும். If we do nothing, ஒண்ணும் செய்யலனா then we are all accountable to God. கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Christ comes into this. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது Hallelujah. Hallelujah. Let us be purified. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வோம். From top of the head to the soles of our feet. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும். Ezekiel, when he entered the temple, he saw the temple was ruined. இங்கே தேவாலயம் இடிபாடுகள் கிடக்கிறது என்பதை எசேக்கியா கண்டான். He was a godly man. அவன் ஒரு தேவ மனுஷன். Immediately he wanted to purify the entire. உடனடியாக தேவனுடைய ஆலயத்தை சுத்தம் பண்ண வேண்டும் என்று அவன் விரும்பினான். And 16 days he did that. 16 நாட்களில் அதை செய்து முடித்தான். Amen. Amen. I want God to purify your heart. எத்தனை பேர் உங்களுடைய உள்ளங்களை கர்த்தர் சுத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எனக்கு வேண்டும். I need every day. எனக்கு ஒவ்வொரு நாளும் We all வேண்டும். need every day, right? நாம் அனைவருக்கும் தேவை Let's அல்லவா? all stand together. நாம் அத்தனை பேரும் Now வேண்டும். start to pray. Amen. நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அப்பா என்னுடைய எண்ணம் தூய்மையா இருக்கிறதா? கர்த்தாவே, யாராவது ஒருவன் விழும் பொழுது நான் சந்தோஷப்படுகிறேனா? என்னுடைய உள்ளம் அழுக்காய் இருக்கிறதா? அசிங்கமா இருக்கிறதா? இச்சை மேலோங்கி இருக்கிறதா? பொறாமை மேலோங்கி இருக்கிறதா? பழிவாங்கும் உணர்வு துடிக்கிறதா? பிறரை பற்றி புறம் பேசுவதற்கு ஆசைப்படுகிறதா? பிறர் புறம் கூறுவதை கேட்பதற்கு என் காதுகள் இச்சிக்கிறதா? என்னுடைய நினைவுகள் சுத்தமாய் இருக்கிறதா? என்னுடைய நினைவுகள் எப்பொழுதும் கசப்பையும் வெறுப்பையும் சுமந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய உள்ளத்தில் அன்பு இருக்கிறதா? என்னுடைய கண்களிலே கருணை இருக்கிறதா? கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து பார். எல்லோரும் கரங்களை உயர்த்தி, அப்பா, நான் உம்மை போல வாழும்படி என்னை அழைத்திருக்கிறேன். என்னை நம்பி உம்மை வெளிப்படுத்துவதற்கு பாத்திரமாக எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். இது என்னால் தாங்கக்கூடாத பெரிய பொறுப்பா இருந்தாலும் எனக்கு கிருபை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இதை செய்து முடிப்பதற்கு என்னோடு கூட இருப்பேன், எனக்கு ஆலோசனை தருவேன், என்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய ஆவியானவரை எனக்கு தந்திருக்கிறீர் அப்பா. ஆகவே நான் சாக்கு செல்வதற்கு இடமில்லை. கர்த்தாவே, என்னுடைய உள்ளம் சுத்தமாய் இருக்கட்டும். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது கருணையோடு, இரக்கத்தோடு, அன்போடு பார்க்க எனக்கு உதவி செய்யும் அப்பா. அன்பு இருந்தால் நாம் அவர்களை கேவலமாக நினைக்க மாட்டோம், பேச மாட்டோம், இச்சையோடு பார்க்க மாட்டோம். அன்பு சுத்தமானதை செய்யும். அன்றைய உள்ளத்தை அன்பினால் நிரப்பும் அப்பா. என் மனதை அன்பினால் நிரப்பும் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய அன்பு என்னை நிரப்பட்டும். கசப்பு வேரோடு பிடுங்கப்படட்டும். என் வாயிலே வார்த்தைகள், பெருமையான பேச்சுகள். அன்றைய பெருமை வரும்பொழுதுதான் கெட்ட வார்த்தை வரும், கோபத்தில் வராது. பெருமைதான் எல்லாவற்றுக்கும் காரணம். அன்றையெல்லாம் கரங்களை வைத்து, அப்பா, எனக்கு தாழ்மை கட்டளையிடும் ஆண்டவரே. நான் நினைப்பது நடக்க வேண்டும், என் குரல் ஓங்கி இருக்க வேண்டும் என்கிற அந்த நினைப்பு என்னை விட்டு அகலட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் செய்யப்படுவதாக, என் குடும்பத்தில் செய்யப்படுவதாக, என்னுடைய திருச்சபையில் செய்யப்படுவதாக. நான் நினைத்தது நடக்க வேண்டும், நான் நினைத்ததை பிறர் பேச வேண்டும், நான் நினைத்ததை பிறர் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆதிக்க சிந்தையை கர்த்தாவே என்னை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு அது வேண்டாம். தாழ்மையின் சிந்தை, தாழ்மையின் கோலத்தை நீர் தரித்துக் கொண்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய பாதங்களை கழுவினீர் ஆண்டவரே. அந்த சிந்தை எங்களுக்குள் உண்டாயிருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும்.
ஆவிக்குரிய மேட்டிமை, ஆவிக்குரிய பெருமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே, சிந்தையிலே தூய்மை, சிந்தையிலே அன்பு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். எல்லா கசப்பான வேர்களையும் நாங்கள் அகற்றிப்பட உதவி செய்வீராக. பிறரை பழிவாங்கி விட வேண்டும், அவர் காயப்படும்படி நான் ஒரு வார்த்தையாவது கேட்டுட்டு தான் வருவேன். அதை நான் கேட்காம விட மாட்டேன். நான் அவர்கள் உள்ளத்தை குத்தாமல் விட மாட்டேன். அந்த மனிதனை அவமானப்படுத்தாமல் விட மாட்டேன் என்கிற அந்த தீய குணம், பிறரை பற்றி ஏதாவது அவதூறு கேள்விப்பட்டால் உடனே அதை ஒரு 1000 பேருக்கு சொல்லி ஆக வேண்டும் என்கிற அந்த அன்றைய கர்த்தாவே, அந்த புறம் பேசுகிற ஆவி, அதிலே மகிழ்கிற ஒரு குணம் அன்றைய என்னை விட்டு அகன்று போகட்டும். உன்னை போல் திறனை நேசி என்று சொல்லுகிற கர்த்தாவே, அந்த நல்ல குணத்தை எங்களுக்கு தாரும். அடுத்த வீட்டு பிள்ளைகளை தவறாக பேசுகிற பாவத்தை செய்யாமல் இருக்க உதவி செய்தார்களும் கர்த்தாவே, பிறரை அன்றைய கர்த்தா நம் பிள்ளைகளை போல் நேசிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களுக்குள் சுத்தம் உண்டாயிருக்கட்டும். இந்த நாளிலும் அன்றை எங்களோடு பேசி இருக்கிறீர். எங்களை கழுவும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரியும். பிறரை ஜட்ஜ் பண்ற பாவத்தை எங்களுக்கு மன்னிங்க ராஜா, மன்னிங்க. பிறரை அன்போடு ஜெபிக்க, பிறரை ஆசீர்வதிக்க, ஒருவேளை அவர்கள் குறைவுபட்டிருந்தால் அவர்கள் நிறைவாக்கும் ஆண்டவரே என்று கதறுகிற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். அதை விட்டு புறம் பேசுகிற குணத்தை எங்களை விட்டு நீக்கி போட்டு விடும் ஆண்டவரே. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். To be holy, set apart for you. I chose to be holy, set apart for you, my Master, ready to do your purify my heart, cleanse me from within, and make me holy. Purify my heart, cleanse me from my sin. Deeply finest fire, my heart's one desire is to be holy, set apart for you. I chose to be holy, set apart for you, my Master, ready to do your will, ready to do your will. Hallelujah. We thank you, Lord. You may be seated.